வகையில எவ்வளவு பெரிய அறிவியல் புதைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலகட்டங்கள்ல சாதாரணமா சாப்பாடே வாழை இலையில தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம விசேஷங்களை மட்டும் வாழை இலையில சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாழை இலையில அதிகபட்சமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதாவும், நம்ம அதுல சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்குள்ள போகுது அப்படின்னும் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்குங்க. அந்த அளவுக்கு வாழை இலையில சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த வாழை இலையில நம்மளுக்கு முதல்ல பரிமாறும் பொழுது இனிப்பு பரிமாறுவாங்க. ஆயுர்வேதத்தின்படி இனிப்பா முதல்ல சாப்பிடும் பொழுது அது டைஜஸ்டிவ் ஃபயரை, இந்த அக்னியை தூண்டி விடுறதா சொல்லப்படுது. சோ அதனால உங்களுக்கு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு அடுத்தது நீங்க சாம்பார், ரசம், பொரியல், கூட்டுன்னு சொல்லி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க. அதெல்லாம் உள்ள போகும்போது டைஜஸ்ட் ஆயிட்டே இருக்கு. கடைசியா நம்ம மோர் சாப்பிடுவோம். மோர் சாப்பிடும் பொழுது மோர் உடலுக்கு குளிர்ச்சிங்கிறதுனால டைஜஸ்டிவ் ஃபயரும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். டைஜஷன் ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆயிடும். மோர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் டைஜஷன் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு நடக்கும். டைஜஷன் ஸ்லோவா நடக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசிக்கிற ஃபீலிங் இல்லாம ஃபுல்ஃபில்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதனாலதான் இந்த டைம்ல நம்ம நொறுக்கு தீனியெல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டோம். இதனாலதான் வாழை இலையில இந்த வகையில உணவு பரிமாறி சாப்பிடணும்னு தமிழர்கள் வழிமுறை வகுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.